வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாமுக்காக தமிழ் கொஷின் சீரீஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். 50 கொஷின்ஸ் பார்த்தாச்சு. நம்ம 6th தமிழ்லேருந்து தான் நம்ம பார்க்குறோம். பாருங்க, இது லைன் பை லைன் வந்து கொஷின் கொடுத்துருக்கேன். எப்படி கொஷின்ஸ் வந்து மாற்றி கேட்டாலுமே, அதாவது ஆப்ஷன்ஸ் மாற்றி கேட்டாலுமே கொஞ்சம் யோசிச்சு எழுதுகிற மாதிரி, அந்த மாதிரி தான் நான் ஆப்ஷன்ஸோடு கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி 50 கொஷின்ஸ் முடிச்சாச்சு. நீங்கள் வந்து நம்ம வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. அடுத்தது பாருங்க, 51th கொஸ்டின். தமிழில் நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். நமக்கு கிடைத்துள்ள மிக பழமையான இலக்கண நூல். அப்ப மிகவும் பழமையான இலக்கண நூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க ஆப்ஷன்ல தேவாரம், தொல்காப்பியம், திருக்குறள், சிலப்பதிகாரம் கொடுத்திருக்காங்க. இதுல ஆன்சர் வந்து தொல்காப்பியம். அடுத்தது 52. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவது. உயிரும் மெய்யும் இணைவதால் தோன்றுவது உயிர்மெய் எழுத்துக்களா, உயிர் எழுத்துக்களா, மெய் எழுத்துக்களா, ஆயிரமான்னு பார்த்தா உயிர்மெய் எழுத்துக்கள். அடுத்தது 53. தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இதில் குறிப்பிடும் சொல் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை தான் இந்த வாக்கியத்துல கொடுத்துருக்காங்க. தமிழ் அப்படிங்கிற சொல்ல தான் மிகுதிப்படுத்தி நம்ம இங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது 54. தமிழன் கிளவியும் அதனோடற்றே. இதுல வந்து எந்த சொல்ல சொல்லியிருக்காங்கன்னா தமிழ் சொல் அப்படி சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோம். இது வந்து கூறுற நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா தொல்காப்பியத்துல தான் கொடுத்துருக்காங்க. கிளவியோட நம்ம இது வேற கிளவி. நம்ம நார்மலா வந்து ஓல்டர் பர்சன் பார்த்தீங்கன்னா அவங்கள வந்து அந்த ஸ்கின்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்கும். அதனால அந்த கிளவினா தோல் அப்படிங்கிற மாதிரி நம்ம வச்சுக்கோங்க. கிளவியும் அதனோடற்றே தொல்காப்பியம். அடுத்தது 55. பூவின் நிலைகளை பொறுத்துக. அலர், முகை, மொட்டு, செம்மல். அலர் அஞ்சு அலர் அப்படின்னா இது 5வது. இது முகை 3, மூன்றுக்கு சொல்லுவோம் இல்லையா, அப்ப முகை 3. மொட்டு வந்து 2வது. 2 மொட்டையாவது அடிக்கணும் அப்படின்னு நம்ம வச்சுக்கோங்க. குழந்தைங்களுக்கு 2 மொட்டையாவது அட்லீஸ்ட் அடிக்கணும், அப்ப 2வது. செம்மல் 7வது. 7ஆம் அறிவுல வந்து கடைசியா வந்து செம்மண்ல சண்டை போடுவாங்க. 7ஆம் அறிவு படத்துல கடைசியா செம்மண்ல அந்த நிலத்துல சண்டை போடுவாங்கன்னு நம்ம வச்சுக்கோங்க. அப்ப ஆன்சர் பார்த்தீங்கன்னா அலர் வந்து 5வது, முகை 3வது. அலர் 5வது, முகை 3வது, மொட்டு 2வது, செம்மல் 7வது. இதுதான் பார்க்கலாம். அலர். இப்போ வந்து ஆன்சர் பார்த்தீங்கன்னா சி தான் ஆன்சர். அடுத்தது 56. பூவின் நிலைகளை பொறுத்துக. இது பார்த்தீங்கன்னா அரும்பு முதலாவது. அரும்பு இந்த அறம் செய்ய விரும்பு அப்படின்னு சொல்லும் இல்லையா, அப்ப அது வந்து ஃபர்ஸ்ட் பாடலா இருக்கு, அப்ப முதலாவது. அடுத்தது மலர், செம்மல். இங்க வந்து செம்மல் ஆல்ரெடி வந்து 7வது பார்த்துட்டோம். மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருங்க, வந்து 6வது. ஆத்த பார்த்தா வீணு குழந்தைங்க வந்து கத்தும், வீச்சுன்னு கத்தும். குழந்தைங்க வந்து ஆத்த பார்த்தா வீச்சுன்னு கத்தும். மலர் 4வது. அதாவது 4 மலம், அதாவது பூ வச்சுன்னு வச்சுக்கோங்க. மலர் வந்து 4 முழம் பூ வச்சா அழகா இருக்கும். அப்ப அரும்பு வந்து 1, 6வது, மலர் 4வது, செம்மல் 7வது. இதுதான் புவிநிலைகள். நிலைகள். ஆன்சர் டி. அடுத்தது 57. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆகிய இதினை கருதினை ஆயின். இதுல சொல் வந்து தமிழ்நாடுங்கிற சொல்ல தான் சொல்லியிருக்காங்க. அடுத்தது 58. தமிழன் கண்டாய். இதுல இருக்கிற சொல் வந்து தமிழன் அப்படிங்கிற சொல்ல தான் சொல்லி மிகுதிப்படுத்தி சொல்லியிருக்காங்க. 59. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினை கருதினை ஆயின் என்ற வரிகள் இதுல காண்டம் வந்து வஞ்சிக் காண்டம். தமிழ்நாட்டை வஞ்சகமா பிடிக்க போறாங்க அப்படின்னா வஞ்சிக் காண்டம். 60. இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய இதினை கருதினை ஆயின் என இவ்வடிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அப்ப தமிழ்நாடு அப்படின்னா சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்துல தான் வந்து தமிழ்நாட்டை அப்படியே பாட்டா வாழ்ந்தது அப்படியே சொல்லியிருப்பாங்க.
அப்ப தமிழ்நாடு பத்தி பேச வந்து சிலப்பதிகாரம். அடுத்தது 61 தமிழன் கண்ட வடிகள் வந்து இடம்பெற்றுள்ள நூல் வந்து அப்பர் தேவாரம், திருத்தாண்டகம். தமிழன் வந்து எல்லாத்தையும் தாண்டி ஜெயிப்பான். அப்பர் தேவாரம், அந்த தேவனே அவருக்கு வந்து துணையா இருப்பாங்க அப்படின்னு நாம வச்சுக்கலாம். அடுத்தது 62 உயர்திணையின் எதிர்ச்சொல் வந்து அஃறிணை. தாழ்திணை வராது, அஃறிணை. அடுத்தது 63 அஃறிணை பிரித்தெழுதுக. அல் கூட்டல் திணை தான் அஃறிணை. 64 அல் கூட்டல் திணை என்பதன் பொருள் வந்து உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். அல் திணைனா உயர்வு அல்லாத திணைன்னு அர்த்தம். 65 பாகற்காய் பிரித்தெழுதுனா பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். பாகற்காய், பாகு கூட்டல் அல் கூட்டல் காய். அடுத்தது 66 இலக்கண நூல்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொல்காப்பியமும் நன்னூலும் இலக்கண நூல்கள். அடுத்தது சங்க இலக்கியங்கள். சங்க இலக்கியங்கள்னு பார்த்தீங்கன்னா 8 தொகை 10 பாட்டு. சங்க இலக்கியங்கள் 8 தொகை 10 பாட்டு. 68 அறநூல்கள். அறநூல்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள், நாலடியார். இந்த குறிப்பிட்ட நூல்கள்ல பார்த்தீங்கன்னா அறநூல்கள் எதுன்னா திருக்குறள், நாலடியார். காப்பியங்கள் 8 தொகை 10 பாட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியங்கள், திருக்குறள், நாலடியார் வந்து அறநூல்கள், தொல்காப்பியர், நன்னூல் வந்து இலக்கண நூல்கள். அப்ப காப்பியங்கள் எதுனா சிலப்பதிகாரம், மணிமேகலை. 70 பூவின் நிலைகளுக்கும் தோன்றுவது முதல் உதிர்ற நிலை எத்தனை நிலை இருக்குன்னு கேட்குறாங்க. தோன்றுவது முதல் உதிர்வது வரை தனித்தனி பெயர்கள் தமிழ்ல இருக்கு. மொத்தம் எத்தனை நிலைகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 நிலைகள் இருக்கு. 7 நிலைகள் கொண்டதுதான் பூவின் நிலைகள். 71 கீழ்கண்டவற்றுள் எது மா என்ற சொல் தரும் பொருள் அல்ல. அப்ப மா தரும் சொல் பொருள் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். வயல், அறிவு, மேன்மை. வயல், அறிவு, மேன்மை அப்படிங்கிறது மாங்கிற சொல்லுக்கான பொருள். பூ அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது மா என்ற சொல் தரும் பொருள் அல்ல. பெரிய திருமகள் அழகு. அதாவது திருமகள் வந்து பெரிய அழகா இருப்பா. நிறைய அழகா இருப்பா, பெரிய அழகா இருப்பா. அப்ப அமைப்பு அப்படிங்கிறது கிடையாது. அமைப்பு வந்து கிடையாது. அடுத்தது கீழ்கண்டவற்றுள் எது மா என்ற சொல் தரும் பொருள் அல்ல. எல்லாமே கொடுத்தாச்சு. அழைத்தல், துகள், வண்டி இருக்கு. அமைத்தல் அப்படிங்கிறது கிடையாது. அடுத்தது 74 கீழ்கண்டவற்றுள் எது மா என்ற சொல் தரும் பொருள் எதுன்னா பூ கிடையாது, அமைத்தல் கிடையாது, நண்டு கிடையாது. இது வண்டு வரும். அடுத்தது துகள் தான். அடுத்தது 75 எண்ணத்தை வெளிப்படுத்துவது எது அப்படின்னா இயல் தமிழ் தான் எண்ணத்தை வெளிப்படுத்தும். எண்கள் வந்து இயல் எண்கள் அப்படின்னு நாம வச்சுக்கோங்க. அடுத்தது 76 உள்ளத்தை மகிழ்விப்பது எது? இசைதான் வந்து உள்ளத்தை மகிழ்விக்கும். அப்ப இசை தமிழ். 77 உணர்வில் கலந்து வாழ்வின் நிறை குறைகளை சுட்டி காட்டுவது எதுன்னா நாடகத்தமிழ் தான். நாடகம் நடத்தி நம்ம காட்டுவது நாடகத்தமிழ். அடுத்தது 78 கவிதை வடிவங்களில் தவறானது எது அப்படின்னா நாவல். துளிப்பா, கவிதை, செய்யுள் அப்படிங்கிறது கவிதை வடிவங்கள். நாவல் அப்படிங்கிறது கவிதை வடிவம் கிடையாது. துளிப்பா, கவிதை, செய்யுள்ங்கிறது கவிதை வடிவங்கள், நாவல் கிடையாது. 99 உரைநடை வடிவங்களில் தவறானது. கதை தான் தவறானது. அப்ப கட்டுரை, சிறுகதை, புதினம் இது 3 உரைநடை வடிவங்கள். கட்டுரை, சிறுகதை, புதினம் வந்து உரைநடை. இது கதை வந்து கிடையாது. அடுத்தது மல்லியின் தாவர இலை பெயர். மல்லி. அப்ப மல்லி தலை சொல்லுவோம். 81 நெல்லியின் தாவர இலை பெயர். நெல்லு வந்து தாள், நெல் தாள்னு சொல்லுவோம். நெல் தாள். அடுத்தது வரகியின் தாவர இலை பெயர். வரகு தாள், நெல் தாள், வரகு தாள். அருகு தாவர இலை பெயர் வந்து அருகம்புல். அடுத்தது 84 கோரையின் தாவர கோரை புல். 85 அகத்தி கீரை. அகத்தியின் தாவர இலை பெயர் கீரை. 86 பசலையின் தாவர இலை பெயர் பசலை கீரை. 87 முருங்கையின் தாவர இலை பெயர் கீரை, முருங்கை கீரை. 88 ஆளின் தாவர இலை பெயர் இலை, ஆலமர இலை. அப்ப ஆள், இலை. 89 சப்பாத்தி கல்லியின் தாவர இலை பெயர். சப்பாத்தி கல்லிய மடக்கிறோம், மடல். சப்பாத்தி கல்லி மடல். சப்பாத்திய மடக்கி சாப்பிடுவோம் இல்லையா, இப்ப சப்பாத்தி கல்லி மடல். 90 அரசு
இன் தாவர இலை பெயர்னா அரச மரத்தலை அப்படின்னு இலை சொல்லுவோம் இல்லையா? அரச மரத்து இலை அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இலை. தாழையின் தாவர இலை பெயர் தாழை மடல். தாழை மடல். 92 மாயின் தாவர இலை பெயர் மா இலை. மாவிலை அப்படின்னு சொல்லுவோம் சேர்த்து எழுதும் போது. அப்ப மா இலை. 93 கரும்புயின் தாவர இலை பெயர் தோகை. கரும்பு தோகை. 94 பலாயின் தாவர இலை பெயர் பலா. பலாவோட தாவர இலை பெயர் பலா வந்து இலைதான். 95 நாணலின் தாவர இலை பெயர் நாணல் தோகை. கரும்பு தோகை நாணல் தோகை. 96 வாழையின் தாவர இலை பெயர் வாழை இலை. வாழை இலை. 97 பனையின் தாவர இலை பெயர் பனை ஓலை. பனை ஓலை. 98 தென்னையின் தாவர இலை பெயர் ஓலை. தென்னை ஓலை. 99 கமுகுயின் தாவர இலை பெயர் கமுகு கூந்தல். கமுகு கூந்தல். கமகமன்னு கூந்தல் இருக்கு அப்படின்னு சொன்னா கமுகு கூந்தல். கடைசி கொஷின் 100வது பாக்கு இன் தாவர இலை பெயர் பாக்கு கூந்தல். பாக்கு கூந்தல். இதோட பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின்ஸ் நம்ம முடிச்சாச்சு. நம்ம ஒவ்வொரு 6th நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதுலேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா 6th ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம 100 கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்னும் அந்த ஃபர்ஸ்ட் இயர்லேயே நம்ம கம்ப்ளீட் பண்ணலை. ஒவ்வொரு இயர்லேயும் பாருங்கள். இதை ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே நீங்கள் 6th அதாவது தமிழ் வந்து நீங்கள் புக்கு எடுத்து படிக்க வேணாம். லைன் பை லைன் தான் கொடுத்துட்ருக்கேன்.